வராகி தாயே போற்றி போற்றி. என் செல்ல குழந்தையே, பலமுறை இந்த வராகி உன்னை தேடி வரும்போதெல்லாம் என் முகத்தை பார்த்துட்டு என் வார்த்தைகளையும் பார்த்துட்டு கண்டும் காணாம கடந்து போன செல்ல பிள்ளையே, இப்போ உன் வாழ்க்கையில எவ்வளவு வேதனைகள் இருக்குன்னு பார்த்தியா? எப்பவுமே இந்த அம்மா என்ன சொன்ன வந்தாலும் அது உன் நன்மைக்காக மட்டும்தான் இருக்குன்றத நீ தெரிஞ்சுக்கோ. இப்போது வெளியே சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லாத அளவுக்கு எண்ணற்ற பிரச்சனைகளை சுமந்துகிட்டு இருக்கும் முன்ன இப்போதே அனைத்திலிருந்தும் விடுவிக்க தான் ஓடோடி வந்தேன். என் பிள்ளையான நீ வேணும்னா என்னை கண்டுக்காம கடந்து போகலாம். ஆனா என்னால நீ வருத்தப்படுறதையும் வேதனைப்படுவதையும் பார்க்கவோ பொறுக்கவோ முடியாது என் செல்லமே. அதனால தான் உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உனக்கான நல்லதை செஞ்சு உன்னை உயர்த்துவதற்காக ஓடி வந்தேன். இனிமே உனக்கு எந்த மனக்குழப்பமும் வேண்டாம். உனக்கு என்ன வேணும்னு என்னிடம் சொல்லிவிட்டாய் தானே? கண்டிப்பா உன் ஆசைப்படியே எல்லா விஷயங்களும் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ கவலையை விட்டுட்டு சந்தோஷமா இரு. இந்த வராகி ஏற்கனவே உனக்கு கொடுத்த வாக்குகளை எல்லாம் இப்போது உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் விதத்தில் சர்வ நிச்சயமாய் நிறைவேற்றி கொடுப்பேன் என் செல்லமே. வாழ்க்கைங்கிறதே மனிதர்களுக்கு மிகவும் குறைவான காலம்தான். அந்த குறைவான காலத்திலும் இல்லாததையும் கிடைக்காததையும் அடையாததையும் பெறாததையும் நினைச்சு வருத்தப்படாம கிடைச்சதை நினைச்சு மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக வாழ தயாராகு. நீ விரும்பினதை காட்டிலும் நீ ஆசைப்பட்டதை காட்டிலும் எல்லாத்தையும் உனக்கு அழகாக உன் கைகளில் வந்து கொடுக்க போறேன். உன் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனி எதையுமே மாற்ற முடியாதுன்னு நீ ஒருபோதும் முடிவுக்கு வர வேண்டாம் என் செல்லமே. உன்னுடைய கவலைகளை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான ஒரு புது ஆரம்பத்தை நான் கொடுக்க போறேன். இந்த வராகி உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு என்னை முழுசா நம்பு. எந்த விஷயத்தையுமே தூரமா இருந்து பார்க்கும்போது வேற மாதிரி தான் தெரியும். உதாரணத்துக்கு நாயும் நரியும் முகபாவனை ஒரே மாதிரி தான் இருக்கும். காகமும் கோயிலும் தூரத்துல இருந்து பார்க்கறதுக்கு கருப்பாக தான் தெரியும். ஆனால் பக்கமாக போய் பார்க்கும்போது தான் ஒன்றை விட ஒன்று சிறந்தது எது சரின்னு உனக்கு தெரியும். உதாரணத்துக்கு பார்ப்பதற்கு நாயை விட நரி அழகாக தெரிந்தாலும் நரியுடைய தந்திரமும் அதனுடைய புத்தியும் வேற. அது அழகானதாக இருக்காதுங்கிறது பழகும்போது பக்கத்தில் போய் பார்க்கும்போது தானே தெரியும். அதே போல தான் இங்கே சில உறவுகளும் வெளியே பார்க்கறதுக்கு வெளியே பேசுறதுக்கு நல்லவங்களா தெரிஞ்சாலும் நல்ல வார்த்தைகளை பேசுபவர்கள் போல் தெரிஞ்சாலும் நல்ல வாழ்க்கையவே வாழ்பவர்கள் போல் தெரிஞ்சாலும் நல்லா நெருக்கமாக பழகும்போது தான் அவர்களுடைய கெட்ட குணமும் கெட்ட சிந்தனைகளும் கெட்ட மனசும் உனக்கு புரிய வரும் என் செல்லமே. அதனால இனிமே யாரையும் தூரத்திலிருந்தே நல்லவங்க நம்பாம பழகி பார்த்து தெரிஞ்சுக்கோ. உன் வாழ்வில் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி இந்த வராகி நான் பார்த்துக்கிறேன். நீ என்னை பார்த்த இந்த நிமிஷத்தில் இருந்து என்னுடைய வார்த்தைகளை வாக்குகளாக கேட்கும் இந்த நிமிஷத்துல இருந்தே உன் வாழ்க்கையில திடீர் திருப்பங்களும் மாற்றங்களும் அற்புதமானதாக அதிசயமானதாக நிகழப்போகுது. நீயே ஆச்சரியப்படுற அளவுக்கு உனக்கான நல்லதையும் நானே நடத்தி கொடுத்துட்றேன் என் செல்லமே. என்ன நடக்குமோ ஏதோ நடக்குமோன்ற பயத்திலேயே நித்தமும் வாழ்க்கையை வாழாதே. திடீர்னு இருக்கும்போதே பதட்டமாகிறாய், பயப்படுற, கவலைப்படுற. இப்படி இருக்காம எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நிதானமாக நிம்மதியாக இரு. உன் வாழ்க்கை முழுவதையுமே நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் நீ யாரையும் காயப்படுத்திடக்கூடாது, யார் மனசும் கஷ்டப்படும்படி பேசிடக்கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நீ பார்த்து பார்த்து செய்கிற. ஆனால் உன்னை சுற்றி இருக்கவங்க யாருமே உன்னை பற்றி நினைக்காம சுலபமாக உன்னை தூக்கி எறிபவர்களாகவும் உன் மனசு காயப்படும்படி பேசுபவர்களாகவும் இருக்கிறார்கள் அல்லவா? வருந்தாதே. நல்லவனா நடிச்சுக்கிட்டு இருக்கவங்களுடைய உண்மை முகம் இப்போது உனக்கு தெரிய வந்திருக்கு நினச்சி சந்தோஷப்படு. உண்மை என்னன்னா எல்லாரும் நல்லவங்க போல நடிக்க முடியும். ஆனால் உண்மையாகவே நல்லவர்களாக வாழணும்னா அது நல்லவங்களால மட்டும்தான் முடியும். நீ உண்மையாகவே நல்ல பிள்ளையாக இருக்கனால எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற. யார் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும்னு நினைக்கிற. ஆனால் நல்லவனாக நடித்த பொய்யான போலியான மனிதர்கள் எவ்வளவுதான் நடித்தாலும் அவங்களுடைய உண்மையான குணம் என்னன்றது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வெளியே தெரிய வந்துகிறது அல்லவா? அப்படி தெரியும் போது
இவங்க இப்படிதான் முடிவான பிறகு அதை பற்றி மறுபடியும் எந்த பேச்சும் பேசாத. அமைதியாக அவர்களை விட்டு ஒதுங்கி நின்றுடு. இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ நல்லா கவனித்து பார்க்கணுமே செல்லமே. சில பேர் கத்துன்னு காட்டு கத்தலாக கத்துவாங்க. ஏதாவது ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் கோபப்பட்டு திட்டுவாங்க, எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க. என்ன பேசுகிறோன்னு கூட தெரியாத அளவுக்கு வார்த்தைகளை விடுவாங்க. அப்புறம் சீக்கிரமே உடஞ்சி போய் அழுதுகிட்டே கத்தி பேசுவாங்க. உண்மை என்னன்னா, அவங்கெல்லாம் நல்ல குணமுள்ள நல்ல மனிதர்கள். அவங்களுக்கு தான் பக்கத்து நியாயத்தை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாம தான் தான் பேச வந்ததையெல்லாம் கோபத்தால் மாற்றி அழுதுகிட்டே கத்தி பேசி கெட்ட பேர் வாங்கிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே கெட்ட மனிதர்கள் அமைதியாக இருந்து அழுகாம எல்லா காரியத்தையும் தனக்கு சாதகமாக நடத்தி முடிப்பாங்க. உண்மையானவர்களுக்கு அந்த நடிப்பும் பொறுமையும் வராமதானே இப்படி கத்தி தீர்க்கிறார்கள். நீ இப்படி உன்னை சுற்றி இருக்கவங்களை கவனித்து பார்த்தாலே யார் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க, நீ அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், யாரை கூட வைக்கணும், யாரை விலக்கி வைக்கணுன்ற புரிதல்கள் உனக்கு வந்துடுமே செல்லமே. நீ ஒருபோதும் இந்த கெட்டது நினைக்காத நல்ல மனிதர்களை உன் பக்கத்தில் வச்சுக்கணுமே தவிர, நல்லது செய்கிறது போல நடிச்சுக்கிட்டு கெட்டது செய்கிற மனிதர்களை உன் பக்கத்தில் சேர்க்கக்கூட வேண்டாம். நல்ல மனிதர்கள் ஒருபோதும் அடுத்தவங்களுக்கு துரோகம் செய்ய நினைக்க கூட மாட்டாங்க. அடுத்தவன் முதுகில் குத்துற பழக்கமும் அவர்களுக்கு இருக்காது என் செல்லமே. நான் சொல்கிறத கேளு. நீ நல்ல பிள்ளைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அதை புரிஞ்சுக்காத மற்றவங்கள் ஏதாவது உன்னை பற்றி என்ன சொன்னாலும் நீ ஒருபோதும் அதற்கான தன்னிலை விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையாகவே உன்னை நேசிப்பவர்கள் யாருக்கும் தன்னிலை விளக்கம் தேவைப்படுவதில்லை. அதே நேரத்தில் உன்னை வெறுக்கக்கூடிய யாரும் நீ என்ன சொன்னாலும் அதை நம்ப போவதும் இல்லை என் செல்லமே. என் மீது நம்பிக்கையோடு பயபக்தியோடு வாழும் உனக்கு எல்லா குறைகளையும் தீர்த்து வச்சு உனக்கு தேவைப்படும் உதவிகளையும் நானே செஞ்சு முடிக்கிறேன். நீ எப்போதும் சுதந்திரமாக இரு. உன் மனசாட்சிக்கு பிடித்த விதத்தில் நீ நீயாக இருந்துவிடு என் செல்லமே. நீ உயிராய் நினச்ச உறவுகள் எல்லாம் உன்னை ஒதுக்கி வச்சுட்டாங்களேன்னு கவலைப்படாத. உனக்கு உயிராகவும் உண்மையாகவும் உன் அன்புக்கு பாத்திரமாகவும் உன்னுடைய இறைபக்திக்கு அடிமையாகவும் இந்த வராகி தாய் நான் இருக்கேன். கண்டிப்பா உனக்கு தேவையான அனைத்தையும் உன் கைகளில் நானே வந்து ஒப்படைப்பேன். நீ ஒருபோதும் எதை நினைச்சும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. நான் உனக்கு கொடுக்க போகிறத இனி யாராலும் தடுக்க முடியாது. அதுவே நான் உனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்ச கெட்ட விஷயங்களை தடுத்து வச்சிருக்கத யாராலும் உனக்கு தந்துவிடவும் முடியாது என் செல்லமே. என்னுடைய அருளால் இன்னையிலிருந்து உன் வாழ்வில் ஒளி பரவப்போகுது. கண்டிப்பா நீ நினைச்சதை விட எல்லா விஷயங்களும் நல்லபடியாக சிறப்பானதாக நடந்து முடியும். உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் வெற்றியையும் கொடுக்க நான் இருக்கேன். உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி உன்னை மகிழ்ச்சியாக நான் வாழ வைப்பதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்தேன். கண்டிப்பா நான் சொன்னதெல்லாம் நல்லபடியாக நடக்கும்.